உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பொறுமையா இருங்க, என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு கேட்போம். இருங்க, கொஞ்சம் அமைதியா இருக்குப்பா. அண்ணா, நீங்க சொல்றத சோழன் கேட்க மாட்டாரு. அறிவண்ணா, நீங்க கூட ஏன் சத்தம் போடுறீங்க? நீங்க அப்படிப்பட்ட ஆளே இல்லையே. எப்படிடா உங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும்னு பாக்குறீங்களா? நீங்க பாட்டில் வீசும்போது சுசி அண்ணா பாட்டில வீசாதீங்கன்னு சொன்னாரு. அவருக்கு பக்கத்துல நாக அண்ணா இருக்காரு. அதுக்கப்புறம் கடையில பேங்க் லோன் கட்டலன்னு சீஸ் பண்ணிட்டு போய் இப்போ வண்டியில போய் கடை கடையா முறுக்கு அதிரசம்னு போட்டுட்டு இருக்கிற சந்துரு அண்ணன். இதுக்கு முன்னால பொறுப்புல இருந்த பாக்யராஜ் அண்ணன். அதுக்கு மேல இந்த அசோசியேஷனே கதின்னு கிடைக்கிற சேர அண்ணன். இப்படி உங்க பேரு மட்டும் இல்ல, உங்க கடையோட நிலவரம் எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப என்ன, என் புருஷன் இங்க வந்து பேசணும், அவ்வளவுதானே? மணி இப்போ 2 ஆகுது. எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. அதுக்கு முன்னால என் புருஷன் எல்லாரும் முன்னாடி வந்து நிற்பான். ஆனா அதுக்கு முன்னால அவ சார்பா நான் உங்களாண்ட பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் பேசுறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க, நான் இப்பவே இறங்கிடுறேன். டேய், இவளோட அண்ணன் வெளியில போய் தெரு தெருவா அலைவான்னு பார்த்தா இங்கதான் கடத்தி வச்சிருக்கோங்கிறது எப்படியோ மோப்பம் பிடிச்சி இந்த பில்டிங்குள்ளேயே சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கான்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா. டேய், உன்னை பார்த்துட்டானா? இல்லடா, ஆனா இவளை நாம இங்க இருந்து வேற இடத்துக்கு மாத்துறது தான் நல்லதுன்னு தோணுது. டேய், அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், கொஞ்சம் இருடா. சந்துரு அண்ணா, இப்போ உங்களோட கடை உங்க கையை விட்டு போயிடுச்சுல? ரமேஷ் அண்ணா, உங்க கடை ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால உங்களால அங்க ஸ்வீட் போட முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அப்படிதானே? இப்படி மொத்தம் சென்னையில உள்ள நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் 210 பேரோட பிரச்சனையும் இதேதான். என்னடா இவ பிரச்சனைய பத்தி மட்டுமே சொல்றாளேன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கான தீர்வையும் நான் சொல்றேன். ராணியா கொக்கா, பாத்தீங்களா நம்ம ராணிய? இது வரைக்கும் உங்களுக்கு கூட இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. சந்துரு அண்ணா, உங்க கடைய நம்ம அசோசியேஷன் மூலமா நாங்களே பேங்க்காரங்களாண்ட பேசி மீட்டு தரத்துக்கு ஏற்பாடு பண்றோம். ரமேஷ் அண்ணா, உங்க கடையை பெருசு பண்றதுக்கு உங்க கடைக்கு பக்கத்துல இருக்கிற இடத்த வாங்கறதுக்கு அசோசியேஷன்ல இருக்கிற நிதியை உங்களுக்கு வட்டி இல்லாத கடனா கொடுக்குறோம். நீங்க மாசம் அந்த தொகையை அசோசியேஷனுக்கு கட்டிருங்க. தேங்க்யூ. விஜயக்கா, உங்க வீட்டுக்காரரு இறந்து போயிட்டதுனால நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அசோசியேஷன் மெம்பர்ஸ் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு 25,000 ரூபாய் நம்ம அசோசியேஷன்ல இருந்து கொடுப்பாங்க. அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வழியும் செஞ்சு கொடுப்போம். எல்லா கடையிலயும் இருக்கிற லேபர்ஸுக்கு ஃப்ரீ இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறோம். அதுவும் அசோசியேஷன் லேபர் வெல்ஃபேர் நல நிதியில இருந்து கட்டிடுவோம்.
அத்தோட எல்லா கடை மெம்பர்ஸுக்குமே 5 லட்சம் வரைக்கும் வட்டியே இல்லாத கடன் தரத்துக்கு முயற்சி பண்றோம். பொதுவா கடைகள்ல லேபர்ஸுக்கும் முதலாளிங்களுக்கும் ஏற்படுற பிரச்சனையை கேட்டு சரி பண்றதுக்கு ஒரு குழு அமைப்போம். லேபர்ஸும் முதலாளியும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த குழுவில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை பொறுத்து அதுக்கு சுமூகமான தீர்வுக்கான ஏற்பாடு செய்யப்படும். போலீஸ்காரங்களுக்கு மாமூல் கொடுத்தே பத்த மாட்டேங்குது. கடை முன்னாடி வண்டி நிறுத்தக்கூடாதுன்னு வியாபாரத்தையே கெடுத்துடுறாங்க. அதுவும் பண்டிகை காலத்துல தான் இப்படி பண்றாங்க. அத பத்தி இந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேங்குதே. அடுத்த பண்டிகை நேரத்துல அசோசியேஷன் சார்பிலையும் சரி, ஐஜியில இருந்து கார்ப்பரேஷன் மேயர் வரைக்கும் நேரடியா பேசி கடையோட வியாபாரத்தை கெடுக்காத மாதிரி அசோசியேஷன் சார்பா நாங்க பாத்துக்கிறோம்னு இந்த நேரத்துல நாங்க உறுதி கொடுக்கிறோம். ஏமா இதெல்லாம் உன் புருஷன் ஜெயிக்கிறதுக்காக சொல்றது. இதுல ஒண்ணு கூட நடக்காது. முதல்ல நீ சித்தார்த்த வர சொல்லு. நீ எதுக்கு இங்க நின்னு பேசிட்டு இருக்க? நான் சொன்ன டைம் முடியறதுக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள என் புருஷன் வந்துருவாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் சொன்னதெல்லாம் சாவித்ரி அத்தை சொன்னாங்களே, ஸ்வீட் கடை பக்கம் கூட வராத சிவில் இன்ஜினியர் சித்தார்த்தன், அவரு என்னோட புருஷன். அவரு கடைக்கடையா ஏறி இறங்கி சேகரிச்சது. இதெல்லாம் இப்போ எலெக்ஷனுக்காக எடுத்தது இல்ல. எலெக்ஷன் வந்தா தேவைப்படும்னு முன்னாடியே எடுத்து எல்லாரோட சார்பாவும் இதெல்லாம் கோரிக்கையா வைக்கணும்னு நினைச்சு என் புருஷன் எடுத்து வச்சாரு. அத்தை, சித்தார்த் நீங்க சொன்ன மாதிரி இந்த நாமினேஷனை எமோஷனலா பண்ணிருந்தாலும் இதுக்கு பின்னாடி அசோசியேஷனோட எதிர்காலத்துக்காக லாங் டைம் ப்ராசஸ் இருந்திருக்கு. இவங்க எல்லாரும் பத்தியும் விசாரிச்சு அவங்க ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்காங்க. அஞ்சல, ராணி பட்ட கஷ்டத்தை எல்லாம் சித்தார்த் பட்டதா சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ பொம்மிக்கு சளைச்சவ இல்லைங்க. சித்தார்த்துக்காக இவ என்ன வேணாலும் செய்வா. ஆமா. டேய் சித்தார்த், நீ ரொம்ப பாவம். எங்களை தேடி நீ ரொம்ப அலையற. எங்களுக்கு நீ தான் முக்கியம். அதனால நாங்க இருக்கிற லொகேஷன் சொல்றேன், நீ நேரா அங்க வந்துரு. அரை மணி நேரத்துல இங்க வந்து சேரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்க, உன் தங்கச்சிய ஒட்டு துணி இல்லாம நீ பார்க்க போற. ஹேய், எங்கடா என் தங்கச்சி? டேய், இவனை பிடிச்சு கட்டுங்க. வாங்க. அண்ணா! அண்ணா! ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.